Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 62 part 2. ஓபன் பண்ணா உன பாட்டுல நம்ம ஹிமஜிமே பண்ணாத தப்புக்கு பண்ணான்னு சொல்லி ஜெயில புடிச்சு தூக்கி போட்டாங்கல்ல. பாவம் ரொம்ப சோகமா அந்த விஷயத்த சொல்லியிருப்பான். அந்த டைம்ல ககையா மட்டும் உள்ள வரலன்னா, அதான் இவங்க மாஸ்டர்னு சொல்றாங்களே, அவர் உள்ள வரலன்னா டெஃபினட்டா இவனை போட்டு தெளியிருப்பாங்க. ஏன்னா அவன் சாவடிச்சான்னு சொன்னவங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க. அதனாலதான் அவனை கொல்லணும்னு அம்புட்டு வெறி. பட் காப்பாத்தினதுக்கு அப்புறமும் இவன் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்ல. ரொம்பவுமே கேவலமா தான் ட்ரீட் பண்ணாங்க. அப்பப்ப இவனை பார்க்கும் போதெல்லாம் உன் மேலதான் சந்தேகமா இருக்குது, நீ சரியில்லை, நீ அப்படி இப்படிம்பாங்க. சரி, அவங்களும் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு நிலைமையில யாரையாச்சும் பார்த்தா இப்படித்தானே சொல்லுவாங்க. அதனால அதை பத்தி கவலைப்படுவான். வேற எதையும் அவன் பெருசா கண்டுக்கிற மாதிரி இல்ல. சரி, இப்போ மத்தவங்களை ட்ரைனிங்க்கு வச்சப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க? இதெல்லாம் ஆகாது, நம்மளால முடியாது, இது முரட்டுத்தனமா இருக்குது, அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு போயிட்டாங்களா. ஆனா டேஞ்சரோ ஓடாம நின்னு பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம பய சிங்கிள் மைண்டடா இருக்கான். இவங்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கு, இந்த குவாலிட்டி இருக்கு, அப்படி இப்படின்னு இவனை பயங்கரமா பாராட்டி தள்ளுவான். எல்லாராலையும் இந்த மாதிரி சிச்சுவேஷனை பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு சில பேர்த்தால மட்டும்தான் முடியும். அதுல நீயும் ஒரு ஆளு. சொல்ல போனா நீ ஒரு ஸ்பெஷல் சைல்டுமா. இவன் ஒருத்தங்களை பத்தி இப்படி சொல்றான்னா அதை சும்மா கண்ணால பார்த்து சொல்ல மாட்டான். இவனோட சோல் தான் மத்தவங்களை அப்சர்வ் பண்ணி சொல்லும். அதனால நான் என்னைக்குமே அதை தப்பா சொல்ல மாட்டேன். அப்படி எப்படின்னு அவன் பேசுறதை கேட்டுட்டு நம்ம பையன் உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே ஃபியூச்சரை தப்பா ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆனா நான் உன்னோட பாதையில நீ போறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா பேசின உடனே அவனுக்கே ஆனந்த கண்ணீர் சும்மா பிச்சுக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் தலையை தட்டி கொடுத்து, கண்ணா உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சது, உன்னை பார்த்ததுல சந்தோஷம், நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. அப்புறம் என்ன, அன்னைக்கு சாப்பாடு கெனியா கூட தான் ஜாலியா ட்ரைனிங் முடிச்சத பத்தி பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க. கென்யாக்கு வந்து அவரோட அப்ரண்டிஸா சுகுகோவா இருக்கணும்னு ஆசை. ஆனா பையகிட்ட தான் எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லையே, அதனால ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, இவன் இப்படி கேட்க போனப்பவே இவன் டீமன்ஸை சாப்பிடுறவன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அப்ரண்டிஸா சேர்த்திக்க மாட்டேன்ட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, ஷினோபு கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. அவன் இவனோட பிசிக்கல் கண்டிஷனை செக் பண்ணலாமா. உடனே டேஞ்சரோ அப்படியா சூப்பரும்பா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவ விட்டா பாருங்க இவனை ஒரு லுக்கு, இவனுக்கு பக்குன்னு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எப்ப இவனை பார்த்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு அட்வைஸை விடாம பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம்ல இனசுக்கிய பாத்தீங்கன்னா அங்க சுட்டு வச்சிருக்க மீன் எல்லாத்தையுமே அவன் இஷ்டத்துக்கு பொலந்து கட்டுவான். அடே கிறுக்கு பையிலே, அது உன்னோடது இல்ல, ஜெனிட்சுக்காக ரெடி பண்ணது, நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அவன் இங்க வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இது வேண்டான்னு அர்த்தம். அதனால நான் தான்டா சாப்பிடுவேன்மா. ஆஞ்சலோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் கண்டிப்பா பசியோட தான் வருவான் பானா. சரி என்னமோ பண்ணி தொலைன்னு எடுத்த மீன் அங்க வச்சிருவான். இங்க இவன் என்ன சொல்லுவான், உனக்கு ஷினோபு கூட எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, நீ நல்லபடியா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஏன்னா இப்ப பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவேன், பண்ணாம போயிருந்தா நீயும் நானும் இப்ப ஒரே நிலைமையில தான் இருந்திருப்போம். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் பாரு. ஆமா, ஷினோபு செக் பண்ணாங்கன்னு சொன்னியே, கண்டிப்பா அவங்க உன்னைய வச்சு செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன்னோட ஹெல்த்தை நினைச்சு கவலைப்பட்டாங்களான்னு கேட்டா ஆமாம்பா. இப்ப என்னன்னா, நம்ம பையன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கியோவை தான் போய் மீட் பண்ண போறான். நீயும் வரையான்னு கேட்டா இல்ல நான் வரல, நான் இன்னும் அந்த கல்லை மூவ் பண்ணி முடிக்கல, அதை முடிச்சுட்டு வேணா வர்றேன்பா. இனசுக்கிய பாத்தீங்கன்னா அதை பண்ணி முடிச்சிட்டான். கென்யாக்கு கவலையா இருக்கும், ஏன்னா அவனால பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அதை பண்ண முடியுமா இல்லையாங்கிறதே ஒரு டவுட் தான். இந்த இனசுக்கிய சும்மா இல்லாம விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு, எது உன்னால பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாதா, அட லூசர்னு சொல்லி கிண்டல் பண்ணுவானா. அவ்வளவுதான். கென்யாவை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவன் சும்மாவே தலைகீழ நிப்பான். இப்படி வேற பேசி விட்டானா, இவனும் ஒரு வைப்ரேட்டர் அவனும் ஒரு வைப்ரேட்டர், ரெண்டு பேரும் கத்து கத்துன்னு கத்தி சண்டை போட்டு மண்டைய உடைச்சு வீட்டை ரெண்டாக்கிடுவானுங்க. டேஞ்சரோ தான் இனசுக்கிய மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அவனை அசைய விடாம லாக் பண்ணிடுவான். ஏன்னா எவனையாவது ஒருத்தனை தடுத்தாதானே பஞ்சாயத்து சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் டேஞ்சரோ என்ன பண்ணுவான், ஜெனிட்சுக்குன்னு செஞ்சு வச்சிருந்தானே மீன், அதை அவனுக்காண்டி எடுத்துட்டு போவான். அவன் அந்த பாறை மேல உட்காந்து பயங்கரமா என்னத்தையோ யோசிச்சுட்டு இருப்பான். என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. என்னடா கல்ல மூவ் பண்ணிட்டியான்னு போய் கேட்டா இன்னும் இல்லம்பானா. சரி நான் நெக்ஸ்ட் ட்ரைனிங்க்கு போறேன், நீ ஓகே தானே? கொஞ்ச நாளா நீ எதுவுமே ஒழுங்கா பேசுறது இல்ல, அதுவே எங்களுக்கு கவலையா இருக்குது அப்படின்னு உடனே, ஆமா நான் வேற என்ன பண்றது, நான் என்ன பண்ணாலும் சரி அந்த விஷயத்துல மட்டும் நான் கிளியரா இருக்கேன்பா. ஏன்டா ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா, டேஞ்சரோ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு, இப்படி பேசினா அப்படி பேசுறான், அப்படி பேசினா இப்படி பேசுறான், மொத்தத்துல என்ன பேச வர்றானே தெரியல. ஏய் நீ பேசுறத பார்த்தா எனக்கு இன்னும் கவலையா இருக்கடாம்பா. அவன் நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்பானா. சரி ஓகே, இவன் இப்படித்தான் பேசிட்டு இருப்பான்னு அவன் மீனை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் கையில லெட்டர் இருக்கும், தலை ஃபுல்லா ரத்தம், அதுல தான் என்னத்தையோ படிச்சுட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா பண்ணியே ஆகணும், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு. ஆனா கடைசி வரைக்கும் அவன் என்னன்னு சொல்லவே இல்லை. டேஞ்சரோக்கு பாத்தீங்கன்னா ஜெனிட்சுவை நினைச்சு ஒரே கவலை. அது மட்டும் இல்லாம நெசுகோவை நினைச்சு அதுக்கு மேல கவலை. அவன் நல்லபடியா இருக்காளா இல்ல அழுதுகிட்டு இருக்காளா, அவளை பத்திரமா பாத்துக்கிறாங்களா,
இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கும்னு தெரியலையே, லோன்லியா ஃபீல் பண்ணாம இருந்தா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வருவான். வந்தவன் 1000 years பேம்பு குரூ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருவான். ஆக்சுவலா அந்த இடத்துக்கு தான் அவன் வரணும். அங்கதான் கியோ எங்கேயோ இருக்கான். அப்படி அந்த இடத்த சுத்தி வந்துட்டு இருக்கும் போது லொட்டு 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 லொட்டுன்னு ஏதோ குச்சியை வச்சு தட்டிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குமா. என்னடான்னு அப்படியே வந்து பாப்பான். பார்த்துட்டு மிரண்டுட்டான். வேற ஒண்ணும் இல்ல, கியோக்கும் சனமிக்கும் தாறு மாறா சண்டை போயிட்டு இருக்குது. ஆத்தாடி இது டேஞ்சரான விஷயமேன்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம பையன் வாயடைச்சு போய் நிப்பான். சரி இனி இதுக்கப்புறம் அவங்க சண்டைய நம்ம பையன் இடையில பூந்து தடுத்தானா இல்ல இவனும் இடையில சிக்கி சின்ன பின்னமாக போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.